Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Exercise 6.5ல questions from 1 to 5. Question number 1. The value of sin squared theta plus 1 divided by 1 plus tan squared theta is equal to. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எதுன்னு நம்ம பிக் பண்ணணும். இப்போ sin squared theta ஓகே அப்படியே வச்சுக்கலாம். Then 1 plus tan squared thetaக்கு பதிலா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? என்னது 1 plus tan square theta is equal to secant square theta. அப்போ 1 divided by secant square theta. Then 1 by secant அப்படின்னா காசா? So sin square theta plus 1 by secant squareக்கு பதிலாக cos square thetaன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ sin square plus cos square அப்படிங்கிறப்ப நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் 1. ஸோ பிங்கிறது ஆன்சர். Question number 2. Tan theta cosecant square theta minus tan theta is equal to. இங்கே நமக்கு ரெண்டுலேயுமே tan காமனாக இருக்கா? அப்போ டேனை வெளியே எடுத்துடலாம். ஸோ காமனாக நம்ம tan வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ tan theta then cosecant square theta minus 1. இப்போ cosecant square theta அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டியா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம cot square thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ tan theta into cot square theta. நமக்கு tan and cot என்ன ரிலேஷன்? ஸோ tan is equal to 1 by cot. இப்போ 1 by cot theta into cot square theta. Then cot அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு இது கேன்சல் ஆயிருமா? அப்போ ஃபைனல் ரிசல்ட்டு ஜஸ்ட்டு cot theta மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது ஆன்சர். Question number 3. If sin alpha plus cosecant alpha square plus cos alpha plus secant alpha square is equal to k plus tan square alpha plus cot squared alpha, then the value of k is equal to. நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறது தான். நமக்கு என்ன டிஃபால்ட் ஐடென்டிட்டி? sin square theta plus cos square theta is equal to 1. Then cosecant square theta minus cot square theta is equal to 1. And secant square theta minus tan square theta is equal to 1. இங்கே சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ்க்கு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட் யூஸ் பண்ணலாம். இப்போ sin ஆல்ஃபா ப்ளஸ் கொசிகண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு sin ஆல்ஃபா cosecant alpha plus cosecant square alpha. Then cos alpha plus secant alpha square. அப்போ cos square alpha plus 2 cos alpha secant alpha plus secant alpha square or secant square alpha is equal to k plus tan square alpha plus cot square alpha. இப்போ நம்ம மேலே பார்த்த ஐடென்டிட்டி தகுந்த மாதிரி இங்கே பேர் பண்ணிக்கலாம். sin cos இது ஒரு பேரா? இப்போ ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா. தென் கொசிக்கு காட்டு ஒரு பேரா? அப்போ இந்த பக்கம் இருக்கிற காட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் என்னது? கொசிக் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் அண்ட் டேன் ஒரு பேரா? அப்போ சீக்கண்ட் ஓகே. தென் இப்போ காட்டை மூவ் பண்ண மாதிரியே டேனையும் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா டேன் இங்கே மூவ் ஆகிறப்ப மைனஸா? மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. தென் ரிமைனிங் என்ன இருக்குது? 2 சைன் அண்ட் கொசிக்கு, இங்கே 2 காஸ் அண்ட் சீக்கு.
ஸோ ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் sin ஆல்ஃபா தென் கொசிகண்ட் அப்படின்னா நமக்கு என்னது 1 பை சைனா 1 பை சைன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு 2 காஸ் ஆல்ஃபா சீக்கண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு 1 பை காசா 1 பை காஸ் ஆல்ஃபா. நமக்கு ரைட் சைடில் டேனு காட்டு ரெண்டுமே இந்த பக்கம் மூவ் ஆயிருச்சா? அப்போ நமக்கு இருக்கிறது என்ன இருக்குது? ஜஸ்ட் கே மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம சேம் ஐடென்டிட்டியை இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர், ஸோ இதுக்கு பதிலாக 1 தென் கொசிக் மைனஸ் காட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இதனோட வேல்யூ நமக்கு 1 சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் 1 தென் இங்கே இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரியே காஸ் அண்ட் காஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் கே மட்டும்தான் இருக்குது. தென் 3 ப்ளஸ் 4 அப்படிங்கிறப்ப 7. அப்போ கேவோட வேல்யூ 7. நமக்கு எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பிங்கிறது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. இஃப் sin theta plus cos theta is equal to a and secant theta plus cosecant theta is equal to b, then the value of b times of a square minus 1 is equal to. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஏ அண்ட் பியோட வேல்யூவை டைரெக்டாக இதில் தூக்கி ரீப்ளேஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? பி ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பி அண்ட் ஏக்கு பதிலாக கரஸ்பாண்டிங் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். பியோட பொசிஷன் என்னது? சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசீக்கண்ட் தீட்டா தென் ஏவோட வேல்யூ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா தென் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கனால இங்கே ஸ்கொயர் மைனஸ் 1. இது மாதிரி கொஸ்டினில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையுமே சைன் அண்ட் காஸை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அப்போ சீக்கண்ட் அப்படின்னா 1 பை காசா, ஸோ 1 பை காஸ் தீட்டா தென் கொசிகண்ட் அப்படிங்கிறப்ப 1 பை சைன் 1 பை சைன் தீட்டா இஸ் மல்டிப்ளைட் பை ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா தென் மைனஸ் 1. நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி தெரியும், இதனோட வேல்யூ 1. இங்கே ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் வேணும், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 தென் இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா தென் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது? 2 is multiplied by sin theta plus cos theta. பட் இங்கே இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது ஃபைனல் ஆன்சர். Question number 5. 5x is equal to secant theta and 5 by x is equal to tan theta. Then x square minus 1 by x is equal to. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் இருந்து எக்ஸும் 1 by x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5x is equal to secant theta. Then x ஓட வேல்யூ என்னது? secant theta divided by 5. And 5 by x is equal to tan theta, then 1 by x is equal to tan theta divided by 5. ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது எக்ஸ் ஸ்கொயரு 1 by x ஸ்கொயரா, அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிடலாம்.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 5 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 25. தென் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 5 ஸ்கொயர்னா 25. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25. தென் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 25. இங்கே 1 பை 25 வந்து ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ காமன் டினாமினேட்டர். தென் 25 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. நமக்கு இது ஐடென்டிட்டியா? அப்போ இதனோட வேல்யூ என்னது? ஜஸ்ட் 1. ஸோ 1 டிவைடட் பை 25ங்கிறது ஃபைனல் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பிங்கிறது ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.